சரி. இப்ப நாங்க முதலாவது யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். ஆரம்பத்துல இருந்து பிசினஸ் ஸ்டடி பாடத்த வந்து நாங்க டோட்டலா பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப நாங்க அத பார்க்கறதுக்கு முந்தி, நீங்க விளங்கிக் கொள்ளணும். பிசினஸ் ஸ்டடி அப்படின்டா என்ன? அத எப்படி படிக்கிறது? அதுல எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? அதுல தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில எப்படி அந்த நோட்ஸ்கள் வந்து வரும்? விளங்கி நான் சொல்றது. அப்ப பிசினஸ் ஸ்டடி எக்ஸாமுக்கு நாங்க எப்படி முகம் கொடுக்கிறது? சரியா? எவ்வாறான கேள்விகள் வரும்? சரி. அ பார்ட் 1 கேள்வி எ எ எந்த ஸ்ட்ரக்சர்ல அமைஞ்சிக்கும்? பார்ட் 2 கேள்வி எந்த ஸ்ட்ரக்சர்ல அமைஞ்சிக்கும்? விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படியாக வந்து இந்த பிசினஸ் ஸ்டடி சம்பந்தமான ஒரு ஆரம்ப விளக்கம் உண்டு. சரியா? உங்களுக்கான அந்த அறிமுகம் உண்டு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதுக்கு பிறகு தான் நாங்க பாடத்துக்குள்ள போயிட்டு பிசினஸ் ஸ்டடி அந்த ஒவ்வொரு யூனிட்டா நாங்க விரிவாக நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, யூனிட் வைஸ் அடிப்படையில நாங்க பார்க்க போனால், இந்த வணிகக் கல்வி அப்படின்ற பாடத்துக்குள்ள சரியா 18 அலகுகள் இருக்குது. சரி. 18 அலகுகள்ன்ற அடிப்படையில தான் இந்த பிசினஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு பாடம் சரியா சப்ஜெக்ட் வந்து விரிவாக்கப்பட்டிருக்குது. 18 அலகுகள் காணப்படுது. விளங்குனா என்ன சொல்றது? இந்த 18 அலகுகளும் தான் டோட்டலா உங்களுக்கு நீங்க இந்த ஏ லெவல் சப்ஜெக்ட்ல ஏ லெவல்ல வந்து நீங்க படிக்க வேண்டியிருக்கிறது 18 அலகுகள். 18 யூனிட் தான் நீங்க படிக்கணும். யூனிட்ஸ். சரியா? ரைட். இப்ப அடுத்தது வந்து இந்த 18 யூனிட்டுக்குள்ளயும் வந்து எப்படி பேப்பர உருவாக்க போறான் அப்படின்னு சொன்னால், ஃபைனல் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்கும்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். 30 எம்சிக்யூ வரும். சரியா? அதே மாரி 10 இடைவெளி நிரப்புற கேள்வி வரும். அப்ப 40. இன்னும் 10 கேள்வி வந்து எழுதுறதுக்கு வரும். விளங்கினா 4 தருக, 2 தருக, நன்மைகள் 2, தீமைகள் அப்படி வந்து நன்மை, தீமை, அனுகூலம், பிரதிகூலம் விளங்கினா சொல்றது. இது சம்பந்தமா வரப்போகுது. கடைசி 10. அப்ப மொத்தம் எத்தன? 50 கொஸ்டின் வரப்போகுது. சரியா? அப்ப 30 எம்சிக்யூ. 10 இடைவெளி நிரப்புற கேள்வி, 10 எழுதுற கேள்வி வரும். சரி. அதே மாரி பார்ட் 2 கேள்வி வந்து உங்களுக்கு டோட்டலா 7 கேள்வில 5 கேள்வி தான் நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து பார்ட் 2ல மொத்தமா வந்து ஆ 8 கேள்வி வரும். சரியா? அந்த 8 கேள்வியில நீங்க 3 உடையலும். அதே மாரி 5 கேள்வி வந்து கட்டாயமா செய்யணும். சரியா? அப்ப மொத்தம் 5 கேள்வி செய்யணும். 5 பெரிய வினாக்கள் செய்யணும். கேள்விய சாய்ஸ்ல உடையணும். ஆனா என்ன கேஸ்ன்னு சொன்னால், அந்த பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் வந்து 2 வினாக்கள் வந்து கட்டாயமா செய்யணும். இப்ப உதாரணமா பா பார்ட் 1 சரி. பார்ட் 1 அதே மாரி பார்ட் 2 பார்ட் 2 சரி. அப்ப பார்ட் 1ல உங்களுக்கு 4 பெரிய வினாக்களும், பார்ட் 2ல 4 பெரிய வினாக்களும் வரும். இப்ப நீங்க 5 கேள்வி செய்யணும் தானே! இப்ப நீங்க யோசிக்கிறீங்க. எப்படின்னு சொன்னா, நான் வந்து பார்ட் 1ல 1 தான் எனக்கு தெரியும். பார்ட் 1ல 1யும், பார்ட் 2ல 4யும் சாய்ஸ் பண்ணா, மொத்தம் 5 தானே! அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, செலக்ட் பண்ண இயலாது. குறைஞ்சது பார்ட் 1ல 2 சரி நீங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 3 வந்து பார்ட் 2ல செலக்ட் பண்ணலாம். விளைஞ்ச சொல்றது. அப்ப அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதுல மேல தலைப்புல அந்த பேப்பர்லயே மேலுக்கு போட்டிருப்பாங்க. சரி, மொத்தமா வந்து உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ்.
சரியா? 8 பெரிய வினாக்கள் வரும். அதுக்குள்ள ஒவ்வொரு வினாக்குள்ளயும் வந்து 5 கேள்வியோ, அல்லது 6 கேள்வியோ, அல்லது 4 கேள்வியோ சம்டைம் கேட்கலாம். அந்தந்த 4 அல்லது 5 அல்லது 6 அவ்வளவுதான் கேட்டு வரும். சரியா? அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு வினாக்களுக்குள்ளயும் வரும். அதுல பார்ட் 1ல 4 கொஸ்டினும், பார்ட் 2ல 4 பெரிய வினாக்களும் வரும். அதுல நீங்க பார்ட் 1ல 3 சாய்ஸ் பண்ணிட்டு, பார்ட் 2ல 2 சாய்ஸ் பண்ணினாலும் ஓகே. பார்ட் 1ல 2 சாய்ஸ் பண்ணிட்டு, பார்ட் 2ல 3 சாய்ஸ் பண்ணினாலும் ஓகே. இப்படி நீங்க என்ன செய்யணும்? தெரிவு செஞ்சு, நீங்க அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்ப இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பார்ட் 2 சரியா? பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்றது பகுதி 2ல ஈக்கிற பிரிவுகள். பகுதி 2ல ஈக்கிற பிரிவுகள தான் நான் இப்ப பேசிட்டு வாரேன். பகுதி 1ல பகுதி 1 ஈக்குது தானே? பகுதி 1ல 30 எம்சிக்யூ கேள்வி வரும். 30 எம்சிக்யூ கேள்வி. அதே மாரி 10 கேள்வி வந்து இடைவெளி நிரப்புறது. அதே மாரி இன்னும் 10 கேள்வி வந்து எழுதுறதுக்கு வரும். விளங்கி நான் சொல்றது? அப்ப இப்படியாக உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வந்து பார்ட் 1ல வரப்போகுது. சரி. அதே மாரி பார்ட் 2ல இந்த அடிப்படையில வரும். 2 பார்ட்டா வந்து பிரிப்பான் பார்ட் 2வ. 1, 2ன்னு சொல்லி போட்டு, அதுல 4 கொஸ்டின் பார்ட் 1லயும், பார்ட் 2ல 4 கொஸ்டின் வரும். அதுல நாங்க இவ்வாறு வந்து சாய்ஸ் பண்ணி கொள்ள இயலும். சரி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? இப்படித்தான் உங்களோட ஃபைனல் பேப்பர் வந்து அமைய போகுது. ஃபைனல் பேப்பர் வந்து என்ன செய்ய போகுது? அமைய போகுது. ரைட். இப்ப நீங்க அதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த 2 வருட கால பகுதியும் வந்து நீங்க செலவிட போறீங்க. அந்த பார்ட் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியான ஒரு பேப்பர் ஒண்ட நீங்க முகம் கொடுக்கிறதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றா, 2 வருடம் வந்து நீங்க அர்ப்பணிக்க போறீங்க உங்கள நீங்க. சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல டோட்டலா 18 அலகுகள் காணப்படுது. 18 அலகுகள் காணப்படுது. அந்த 18 அலகுகளுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு கேள்விய கேட்க போறோம். நாங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, சில கேள்விகள் வந்து பொது அறிவ அந்த அந்த பாடம் சம்பந்தமான அறிவு உங்களுக்கு ஈக்கிதா அப்படின்றத செக் பண்றதுக்கான கொஸ்டினும் எடுப்பான். அத நீங்க யோசிச்சு தான் எழுதணும். சரி, அதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். அப்ப நாங்க பேப்பர்களும் பார்ப்போம், பார்ட் எம்சிக்யூகளும் பார்ப்போம், பார்ட் 2 கேள்விகளும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போவோம். சரியா? இப்ப தானே நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரைட். இப்ப இதுல வந்து அ நாங்க முதலாவது பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், டைரக்ட்டா 1வது யூனிட்டுக்குள்ள போவோம். போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம். அப்படி படிக்கிற சந்தர்ப்பத்துல கேள்விகள் கேட்கப்படுற டைம்ல மேலதிகமான விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பாடத்துக்குள்ள நாங்க போவோம். ரைட். இப்ப அலகு 1. அலகு 1 தான் நாங்க பார்க்க போறோம். சரி. இந்த அலகு 1 பொறுத்த வரையில, நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணுமா, ஒவ்வொரு அலகுகள நீங்க எடுத்துக்கொண்டால் 1 ஆயிக்கலாம், 2, 3, 4, 18 அலகுகளுக்குள்ளயுமே ஒவ்வொரு அலகுகளுக்குள்ளயும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. விளங்கி நான் சொல்றது. பல தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. அந்த தேர்ச்சி மட்டங்கள்ட அடிப்படையில இருந்து நீங்க ஆரம்பத்தில இருந்து நீங்க அந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த அனலைஸ் பண்ணி கொள்றதுக்கு, கேள்விகள அனலைஸ் பண்ணி கொள்றதுக்கு, விளங்கி நான் சொல்றது. இப்ப கேள்விகள வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு, எவ்வாறான கேள்வி உங்களுக்கு வந்து இந்த 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 தேர்ச்சி மட்டத்தில இருந்து எப்படி கேள்விகள எடுத்துக்கொள்றான். அப்ப இவ்வளவு தான் இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ள இவ்வளவு தான் உள்ளடங்கியது. இது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் உண்டு கிடைக்கும் வந்து இந்த தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா. விளங்கிச்சா சொல்றது? ரைட். இப்ப அந்த வணிக அலகு 1 என்னத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அலகு 1ல வணிக அடிப்படை. சரியா? வணிக அடிப்படை சம்பந்தமா பார்க்க போறோம். அடிப்படை. இந்த வணிக அடிப்படைன்ற அலகுக்குள்ள உங்களுக்கு டோட்டலா 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. இந்த 9 தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வணிக அடிப்படைன்ற இந்த அலகு ஒன்று வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? விரிவாக்கப்படுகிறது. இந்த 9 தேர்ச்சி மட்டமும் தான் இந்த வணிக அடிப்படைன்ற அலகுக்குள்ள வந்து இருக்கிற விஷயம். விளங்கிச்சா சொல்றது? இந்த தேர்ச்சி மட்டத்தை எல்லாம் நாங்க உள்வாங்கிக் கொண்டோம்னு சொன்னா, தேர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வணிக அடிப்படைன்ற பாடம் வந்து எங்களுக்கு விளங்கிட்டுன்னு அர்த்தம்.
விலை என்ன சொல்றது? அப்ப ஒவ்வொன்றா நான் சொல்றேன் இந்த தேர்ச்சி மட்டங்கள 9 தேர்ச்சி மட்டங்களையும் வணிக எண்ணக்கரு அலகு 1க்குள்ள முதலாவது தேர்ச்சி மட்டம் தானேன்னு சொன்னா, வணிக எண்ணக்கரு சம்பந்தமா பார்க்க போறோம். அதே மாரி 2வது வந்து வணிக பரம்பல், அந்த வணிகத்தின் போக்கு சம்பந்தமா பார்ப்போம். அதே மாரி 3வது விடயம் வணிகத்தின் வகைகள் சம்பந்தமா பார்ப்போம். அதே மாரி 4வது விடயம் வணிக உள்ளீட்டு, வெளியீட்டு செயன்முறை சம்பந்தமா பார்ப்போம். விளங்கின சொல்றது? வணிகத்தின் உள்ளீட்டு, வெளியீட்டு செயன்முறை சம்பந்தமா பார்ப்போம். 5வது விடயம் என்னன்னு சொன்னா, வணிகம் அதோட அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் சம்பந்தமா பார்க்க போறோம். விளங்கிச்சா சொல்றது? அதே மாரி 6வது வணிகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துற வணிக சூழல வகைப்படுத்த போறோம். வணிகத்த வணிக சூழல் இருக்குது தானே, அகச்சூழல், புறச்சூழல் அப்படின்னு சொல்லி நீங்க யூனிட் 1 முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லைங்க அப்ப உங்களோட ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன பா பாடம் படிக்கிறீங்க இப்ப? எத்தனாவது யூனிட் படிக்கிறீங்க? ரிம்னா எத்தனாவது யூனிட் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? இன்னும் ஸ்கூல் இல்ல சார். இதெல்லாம் இல்ல? இன்னும் ஸ்கூல் இல்ல, அவங்கள்ட்ட படிக்கிறேன் தான். ஆ ரைட், ரைட், ரைட். சரியா? நீ ஸ்டார்ட் பண்ணலனா? ஓ சார். ரைட். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ளைகள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப நீங்க ஆரம்பத்துல வந்து இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க பிசினஸ் ஸ்டடின்ற பாடத்த. சரி. அப்ப 6வது வந்து வணிகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துற வணிக சூழல நாங்க வகைப்படுத்த போறோம். சரியா? ஒவ்வொன்றா விரிவா பார்ப்போம். அதே மாரி வணிகத்தின் அகச்சூழல் சம்பந்தமா விரிவா பார்ப்போம். 7வது தேர்ச்சி மட்டத்துல, 8வது தேர்ச்சி மட்டத்துல வந்து வேலை சூழல் சம்பந்தமா பார்ப்போம். அதே மாரி 9வது தேர்ச்சி மட்டத்துல பேரின சூழல் சம்பந்தமா பார்ப்போம். விரிவா பார்ப்போம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இப்படி இந்த வணிக அடிப்படைன்ற யூனிட் 1 அலகு 1க்குள்ள 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதுல முதலாவது தேர்ச்சி மட்டத்த தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். முதலாவது தேர்ச்சி மட்டத்த தான் நாங்க பார்க்க போறோம். அப்போ முதலாவது தேர்ச்சி மட்டத்துக்குள்ள 1.1 சரியா? என்னத்த சொல்லுது 1.1? வணிக எண்ணக்கரு. வணிக எண்ணக்கரு. வணிக எண்ணக்கரு. சரியா? அப்ப தேர்ச்சி மட்டம் 1.1க்குள்ள வணிகம்டா என்ன? சரி. அதே மாரி தேவைண்டா என்ன? விருப்பம்டா என்ன? அதே மாரி தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. அதே மாரி தேவைன்ற பண்புகள், விருப்பங்கள்ட பண்புகள். சரி. அதே மாரி உற்பத்தி அப்படின்னு சொன்னா என்ன? பொருட்கள், சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? சரியா? வணிகம் ஒன்றோட பண்புகள். அத நாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கிறது. விளங்கிச்சா சொல்றது? ஆ வணிகம் ஒன்றோட பண்புகள்னு சொன்னா என்னது? விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுறது, பொருட்கள் சேவைகள கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது, தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது, லாபத்தினால ஊக்கப்படுத்தப்பட்டது. அப்ப இப்படியாக நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப விரிவா பார்ப்போம். உங்களுக்கு ஒரு இது ஒண்ணுதான் இருக்கு. அதே மாரி வந்து கடைசியா பார்க்க போறோம். வணிகம் ஒன்றோட பிரதான கருமங்கள் 2 கருமங்கள் இருக்குது. விளங்கினா? அது சம்பந்தமா வந்து கொஞ்சம் பார்ப்போம். சரி. அது இவ்வளவு தான் வந்து என்னென்று சொன்னால், இந்த 1.1 வணிக எண்ணக்கரு சம்பந்தமா பார்க்க வேண்டிய விஷயம். வணிகம்டா என்ன? தேவைண்டா என்ன? விருப்பம்டா என்ன? விளைஞ்ச சொல்லுது தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு, அதன் பண்புகள். சரி, உற்பத்தினா என்ன? பொருட்கள் சேவைகள்ல பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள், வணிகம் ஒன்றோட பண்புகள், இது சம்பந்தமா எல்லாம் நாங்க அந்த 1.1 பார்க்க வேண்டியது. சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். என்ன சரி டவுட்னா உடனே உடனே வந்து நீங்க என்ன செய்யணும்? கிளியர் பண்ணி கொள்ளணும். ரைட். இப்ப முதலாவது விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா வணிகம். 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 சரி. இந்த வணிகம் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். லாபம் பெறுகின்ற வணிகங்களும் காணப்படுது. சமூக நல சமூக நல நோக்கத்தை நிறைவேற்றுற வணிகங்களும் காணப்படுது. சரியா? அப்ப 2 நோக்குடைய வணிகங்கள் காணப்படுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? பேசிக்கா உள்வாங்கிக் கொள்ளணும். எப்படியான வணிகங்கள் காணப்படுது? லாபம் பெற நோக்கங்கள் லாபம் பெறும் நோக்கத்துல வந்து இயங்குற வணிகங்களும் காணப்படுது. சமூக நல நோக்கத்துல இயங்குற வணிகங்களும் அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க உங்களோட பொது அறிவை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். லாபம் பெறுகின்ற
நோக்கத்துல இயங்குற வணிகங்கள் அதிகமா காணப்படுதா, சமூக நல நோக்கத்துல இயங்குற வணிகங்கள் அதிகமா காணப்படுதா? லாபம் பெறும் நோக்கத்துல. வெரி குட். விளைஞ்ச சொல்றது, ஒரு வணிகத்தை நடாத்துறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு என்ன சரி ஒரு பலன் ஒன்று கிடைக்கும். வியாபாரம் ஒன்று செய்யறான், விளங்கி நான் சொல்றது, இப்போ அவன் அந்த மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறான் அல்லது விநியோகிக்கிறான் அல்லது சந்தைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும். அதான் நிறைய வணிகங்கள் எதிர்பார்க்கும். விளைஞ்ச சொல்றது, அப்ப லாபம் பெறும் நோக்குல நடாத்தப்படுற மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு மனிதண்ட மனிதண்ட தேவை விருப்பம் தேவை விருப்பம். அப்ப தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவை? மனுஷன்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவை? சொல்லுங்க பாப்போம், என்ன தேவை? பொருட்கள், சேவைகள். வெரி குட். பொருட்களும் சேவைகளும் தேவை. சேவைகளும் தேவை. விளைஞ்ச சொல்றது, அப்ப மனுஷன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா பொருட்கள் சேவைகள் தேவை. அப்ப பொருட்கள் சேவைகளை என்ன செய்யணும்? உற்பத்தி செய்யறதாய்க்கலாம், விநியோகிக்கிறதாய்க்கலாம், சந்தைப்படுத்துறதாய்க்கலாம். விளைஞ்ச சொல்றது, அப்ப இந்த கருமங்களோட விளங்கி என்ன சொல்றது, இந்த அனைத்து நடவடிக்கைகளையோடையும் விளங்கி என்ன சொல்றது இணைந்து அனைத்து நடவடிக்கைகளையும் தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது, மனிதன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? பொருட்கள் சேவைகள் தேவை. அந்த பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறது, விநியோகிக்கிறது, சந்தைப்படுத்துறது. சந்தைப்படுத்துறது விளங்கி என்ன சொல்றது, அப்ப இந்த கருமங்களோட விளங்கி என்ன சொல்றது என்பவற்றோடு விளங்கினா இந்த கருமங்களோடு இணைந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? உற்பத்தி செய்யறது, விநியோகிக்கிறது, சந்தைப்படுத்துறது. இந்த கருமங்களோட இணைஞ்ச அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்க என்னன்னு சொல்றோம்? வணிகம். வணிகம் அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சவங்களுக்கு சொல்றது வணிகம். அப்படின்னு சொல்றோம். இதுதான் டெபினிஷன். இதுதான் டெபினிஷன். விளைஞ்சவங்களுக்கு சொல்றது, அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வணிகம் தான் என்ன? சிம்பிளான விஷயம். மனுஷன தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும். அந்த பூர்த்தி செய்யறதுக்கு பொருட்கள் சேவைகள் தேவை. அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது, விநியோகிக்கிறது, சந்தைப்படுத்துறது. சந்தைப்படுத்துறது. இந்த கருமங்களோட இணைந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? வணிகம் சொல்றோம். வணிகம் சொல்றோம். அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வணிகம் அப்படின்ற கொள்ள வணிகம் அப்படின்ற கொள்ள நீங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான் என்னன்னா, லாப நோக்கமின்றி சமூக நல சமூக நல நோக்கத்தோட இயங்குற வணிகங்களும் காணப்படுது. விளைஞ்ச சொல்றது, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். லாப நோக்கமின்றி மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நடாத்தி செல்லப்படுகின்ற வணிகங்களும் காணப்படுது. காணப்பட்டு அப்ப மனிதன் தேவை, இப்போ பொதுவா ஒரு விடயத்துக்குள்ள நாங்க வரப்போனோம். வணிகம் அப்படின்னு சொன்னா என்ன? மனிதன் தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உள்ள எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை. பொருளாதார நடவடிக்கைன்னு சொன்னா என்ன? உற்பத்தி செய்யறது, விநியோகம் செய்யறது, சந்தைப்படுத்துறது. தன் பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளாதார நடவடிக்கைகளை தான் நாங்க என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? வணிகம் அப்படின்னு சொல்றோம். வணிகம் அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது, அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளைக்கணும். மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உள்ள எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் நாங்க என்ன சொல்றோம் என்று சொன்னால் வணிகம் அப்படின்னு சொல்றோம். வணிகம் அப்படின்னு சொல்றோம். சரி, மனிதன் தேவை இருக்குது,
விருப்பம் இருக்குது. அந்த தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவை? பொருட்கள் சேவைகள் தேவை. அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது, சந்தைப்படுத்துறது, அதே மாதிரி என்னது விநியோகிக்கிறது. இதைத்தான் நாங்க பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லுவோம். அப்ப இப்படியாக நிறைவேற்றுவதற்காக, மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உள்ள எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைகளையும் நாங்க சொல்றோம் வணிகம்னு சொல்றோம். வணிகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிளியரா விளங்கினா, வணிகம் அப்படின்னு சொன்னா பேசிக்கா என்னன்னு சொல்லி விளங்கிச்சா? ஆம் சார். ததுஷியன் விளங்கினா? ரைட். சரி. இப்ப அடுத்ததாக நாங்க ஒரு டாபிக் உள்ள வாரம். சரியா? ஒவ்வொரு விஷயமா மெதுவா கிளியரா தெளிவா விளக்கமா நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தந்ததுக்கு பிறகு விளங்கிச்சான்னு சொல்லி போட்டு அவ்வளவு விஷயமும் கேட்டுதான் நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த கட்டமா கொண்டு போறேன். விலங்கல் இல்லாட்டி விலங்கல்ல இப்படி சொல்லித்தாங்க, அப்படி சொல்லித்தாங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க விலங்கல்ல அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், மெயின்ல வச்சுக்கொள்ளணும். ரைட். முதல்ல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தேவை, தேவைகள், அதே மாதிரி விருப்பங்கள். விருப்பங்கள். ரைட். இப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் தானே, வணிகம்னு சொன்னா மனுஷன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது, விநியோகம் செய்யறது, சந்தைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அப்ப மனுஷன் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தான் பொருட்கள் சேவைகள் தேவை அப்படின்னு சொன்னா பேசிக்கா நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன? தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? அப்ப அந்த வணிகத்தின் வரைவிலக்கணத்துக்குள்ள உள்ளடங்குற விடயமா இல்லையா தேவை விருப்பம் அப்படின்ற விஷயம்? ஓவா இல்லையா? ஆம். ஓ. அப்ப எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் என்ன? தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன? தேவைண்டா என்ன, விருப்பம்டா என்ன? அதுக்கு இடையிலான வேறுபாடுகள் எப்படி, அது ரெண்டுமே எப்படி வந்து வேறுபாடு அடைய போகுது? அதன பண்புகள் என்ன? அது சம்பந்தமா நீங்க விளங்கி கொண்டாதான் இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள உள்ளடங்குற விடயத்தை நீங்க முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுது. சிம்பிளான விஷயம். இப்ப தேவை அப்படின்னு சொன்னா என்னண்டா மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய இதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள நிலைமைகள். அப்ப அவன் வந்து அப்படி நிறைவேற்றாட்டி அவன் உயிரோட வாழ இயலாது. அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள நிலைமைகள், உடல் ரீதியாகவும் மீக்கலாம், உள ரீதியாகவும் மீக்கலாம். அப்படி உடல் உள நிலைமைகளை தான், அப்ப நிறைவேற்ற வேண்டிய உடல் உள்ள நிலைமைகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் மனுஷன் தேவை, மனித தேவை, மனித தேவைகள் அப்படின்னு சொல்றோம். விலை என்ன சொல்றது? அப்ப மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள்ள நிலைமைகளை தான் நாங்க என்ன சொல்றோம், என்னன்னு சொல்றோம்? தேவை. தேவைகள் அப்படின்னு சொல்றோம். விலை என்ன சொல்றது? இப்ப உதாரணமாக உணவை நாங்க எடுத்துக்கொண்டால், உணவு உணவு இல்லாம எந்த ஒரு மனிதனும் உயிர் வாழ இயலுமா? இயலுமா? உணவில்லாம எந்த ஒரு மனிதனும் உயிர் வாழ இயலுமா? இயலா. இயலாதானே. அப்ப அது கட்டாயமா நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? வேண்டும். வேணும். அதே மாதிரி கல்வி, கல்வியாலத்தான் ஒரு மனிதன் பூரணம் அடைகிறான். கல்வியாலத்தான் ஒரு விடயத்தை விளங்கி கொள்றான். விளங்க சொல்றது சமூகத்துல வந்து ஒரு நல்ல முறையில உதாரணமா ஒரு கடை ஒன்றுக்கு போய் நிக்கிறதுனாலுமோ, அல்லது ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றதுனாலுமோ, அல்லது நமக்கு எங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து சரியான முறையில செலவழிச்சு கொள்ளணும்னாலுமோ, இல்லாட்டி நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு சாமானை வாங்குறோம், அந்த சாமானுக்கு ஒரு 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 5000 சல்லியை கொண்டு போயிட்டு ஒரு உடுப்பு கொண்டு எடுத்துட்டு பேலன்ஸ் செல் எவ்வளோன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இந்த கணிதம் தெரியணுமா இல்லையா? கல்வி தெரியணுமா இல்லையா? வேணும். என்ன சொல்லுது? அப்ப கல்வி, சுகாதாரம், உடை, என்ன சொல்றது? கல்வி, சுகாதாரம்,
அதே மாதிரி உடை, சரி, அதே மாதிரி தொடர்பாடல், இதெல்லாம் தேவைகள். தொடர்பாடல், அதே மாதிரி வந்து பாதுகாப்பு, பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து என்ன, கட்டாயமாக ஒரு மனிதன் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள நிலைமைகள். உடல் உள நிலைமைகள், உணவு, உடை, கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, விளைஞ்ச சொல்ற தொடர்பாடல், இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் உள நிலைமை தான் இது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், என்னன்னு சொல்றோம், தேவை. தேவைகள். தேவைகள் விளங்கிட்டவங்க சொல்றது. அப்ப தேவைகள்னா என்னண்டு விளங்கினா, தேவைகள்னா என்னண்டு விளங்கினா ஆம் சார். ரைட். அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னா விருப்பங்கள். விருப்பங்கள், சரியா? அப்ப விருப்பங்கள் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்டா, சிம்பிளான விஷயம். இப்ப மனிதன்ல தேவைகிறதான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக, சரியா, அந்த மனிதன தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற பல்வேறு முறைகளைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா விருப்பம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க உணவிக்குது, உணவை நாங்க எடுத்துக்கொண்டா எனக்கு மார்னிங்ல காலை சாப்பாடு, அந்த பழஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆம் சார். அந்த பழஞ்சோறுன்னு சொன்னா நைட் ஆக்குன சோறுல மிஞ்சி அந்த சோறை வந்து எடுத்து அதை வந்து தண்ணியில ஊற வச்சு அதுக்கு தேங்காய் பூ திருவி, அடுத்தது இந்த மிளகா எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சா அந்த பழஞ்சோறு அப்படின்னு சொல்றது. அது வந்து மார்னிங்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அது தெரியும் தானே உங்களுக்கு, உங்களோட ஏரியாலையும் அப்படி இருக்குதா? ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி. ஆம் சார். ஆஹ் விளைஞ்ச சொல்றது. அந்த பழஞ்சோறு வந்து எனக்கு மார்னிங் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் மார்னிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு? மார்னிங்ல என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்? இடியாப்பம். இடியாப்பம். அப்ப இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கு இடையில வந்து ஒவ்வொரு உணவு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு மை. சிலவங்களுக்கு இடியப்பம் ஈக்கும், சிலவங்களுக்கு பழஞ்சோறு, சிலவங்களுக்கு வந்து நூர்லிஸ், சிலவங்களுக்கு புட்டு, பிட்டு, சிலவங்களுக்கு வந்து தோசை, சிலவங்களுக்கு பராட்டா, விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் காணப்படும். ஒரு முறையில வந்து அவங்க என்ன செய்வாங்க, உட்கொள்றதுக்கு விரும்புவாங்க. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த மனிதன தேவைகளை வந்து பூர்த்தி செய்யப்படுகின்ற பல்வேறு முறைகள், உணவுண்டாலோ அல்லது கல்வி எடுத்துக்கொண்டாலோ, அல்லது சிலவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, சிலவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அநேக மாணாக்கள். ஏன்னா சல்லி போதாது, விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வந்து உடை, சரியா, சிலவங்களுக்கு வந்து ஹாஃப் கை ஷர்ட் போடுவாங்க, சிலவங்க ஃபுல் ஸ்லீவ் போடுவாங்க, இல்லைங்கண்ணா. இப்படி வந்து அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைங்கண்ணா சொல்றது, அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க. அப்ப இப்படி மனித தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படுகின்ற பல்வேறு முறைகளைத்தான் நாங்க என்ன சொல்றோம், என்னன்னு சொல்றோம், விருப்பங்கள். விருப்பங்கள் அப்படின்னு சொல்றோம். விலங்கின சொல்றது விருப்பங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைவு கொள்ளணும். அப்ப உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பல்வேறு முறை, சோறு, பான், இடியப்பம், தேநீர், விலையின சொல்றது பழஞ்சோறு. அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு தேவைகளையும் வந்து பல்வேறு முறைகள்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பூர்த்தி செய்வாங்க. அப்ப இப்படி மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பல்வேறு முறைகளை தான் நாங்க என்ன சொல்றோம், பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு முறைகளை தான் நாங்க என்ன சொல்றோம், என்னன்னு சொல்றோம், விருப்பங்கள். விருப்பங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக வந்து சொல்லணும். சரி. அடுத்தது இந்த தேவை விருப்பங்களுக்கான இந்த உதாரணங்களை நாங்க பார்க்கணும்.
சரியா? இப்ப உணவுன்ற தேவையில வந்து சிலாக்கள் சோறு, சிலவங்க பான், இடியப்பம், தேநீர வந்து விரும்புவாங்க. அதே மாரி உடை வந்து சாரி, காட்சட்டை, வேட்டி, அதே மாரி வீடுன்ற தேவையில வந்து மாடி வீட்ல சிலவங்க இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. சிலவங்க வந்து விடுதியில இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. சிலவங்க குடிசையில இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. சிலவங்கள் வந்து உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றுல ஈக்கிறதுக்காக விரும்புவாங்க. அதே மாரி கல்வி, பாடசாலை கல்வி ஆயிக்கலாம், பிரிவினா கல்வி ஆயிக்கலாம், தனியார் பாடசாலையில ஆ கற்கிறதுக்கு விரும்புவாங்க. பாட விதானம் சம்பந்தமா கற்றது விரும்புவாங்க. நூல்கள படித்து வாசிச்சு அத வந்து விளங்கிக் கொள்றதுக்காக விரும்புவாங்க. கற்றுக்கொள்றதுக்காக விரும்புவாங்க. அதே மாரி சுகாதாரத்துக்கு அரசு வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலை, மருந்து வகைகள், வைத்திய பரிசோதனை சம்பந்தமான சுகாதாரத்த எடுத்துக்கொள்றதுக்காக விரும்புவாங்க நெறைய பேர். ஒவ்வொரு தனிநபர்களும் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி அந்தந்த விருப்பங்கள வந்து மேற்கொள்வாங்க. தொடர்பாடல் நாங்க எடுத்துக்கோங்க, தொலைபேசியில தொடர்பாடல் செய்றது, அதே மாரி தொலைநகல்ல தொடர்பாடல் செய்றது, மின்னஞ்சல் ஊடாக தொடர்பாடல் செய்றது, வலையமைப்பு வசதிகள் ஊடாக தொடர்பாடல் மேற்கொள்வது. அதே மாரி பாதுகாப்பு வந்து போலீஸ் படைய விரும்புவோம். அதே மாரி இராணுவ பாதுகாப்பு படை, தனியார் துறையினர் பாதுகாப்பு தேவை. அப்ப இப்படி வந்து இந்த தேவைகள வந்து பல்வேறு முறைகள்ல வந்து என்ன செய்வாங்க? பூர்த்தி செய்வாங்க. அப்படி பூர்த்தி செய்றத தான் நாங்க என்ன சொல்றோம்? அந்த பல்வேறு முறைகள தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப தேவை, விருப்பம் சம்பந்தமான பேசிக்கான விஷயம் கிளியரா விளங்கினா? சார், சொல்லுங்க. கல்வின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குற எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வராதா? அ கல்வின்னு சொல்ல போக்குள்ள வந்து அ அப்படின்றும் நாங்க எடுக்கலாம். இப்ப கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதுக்காக சிலவங்க விரும்புவாங்க. சில ஆட்கள் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதுக்காக விரும்புவாங்க. அந்த ஸ்ட்ரீம் அடிப்படையிலயும் நாங்க பார்க்கலாம். சரிதானே? ஓகே சார். ரைட். சரி. இப்ப இந்த பேசிக்கான விஷயம், தேவை விருப்பம் சம்பந்தமா பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கணும். சொல்லித்தந்த வரைக்கும் தேவை விருப்பங்கள் சம்பந்தமா பேசிக்கான விஷயம் விளங்கிட்டா? ஓம் சார். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, தேவையின் பண்பு, அதே மாரி விருப்பத்தின் பண்பு. பண்புகள். தேவையின் பண்புனா விருப்பங்களோட பண்பு. முதலாவது விடயம் என்று சொன்னா, தேவைகள் அப்படின்றது வந்து வாழ்வதற்கு கட்டாயமானது. வாழ்றதுக்கு புருஷன் உயிர் வாழ்றதுக்கு கட்டாயமா நிறைவேற்றிக் கொள்ளணும். இது ஒரு தேவையின் பண்பு. தேவையின் பண்பு. 2வது விடயம் என்று சொன்னா, சகலருக்கும் பொதுவானது. சகலருக்கும் பொதுவாக இருக்கும். பொதுவானதாக காணப்படும். இது வந்து தேவையின் ஒரு பண்பு. இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பொது. உணவு அப்படின்னு சொன்னா, உங்களுக்குண்டாலுமோ, எனக்குண்டாலுமோ, யாருக்குண்டாலுமே எல்லாத்துக்குமே உணவு தேவை. கல்வி தேவை. சுகாதாரம் தேவை. தொடர்பாடல் தேவை. இல்லைங்களா? உடை தேவை. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப சகலருக்கும் வந்து பொதுவானதாக காணப்படும். 3வது விடயம் என்னன்னு சொன்னா, இது வந்து வரையறைக்குட்பட்டது. வரையறைக்கு உட்பட்டது. என் அதாவது கல்வி, சுகாதாரம், உணவு, உடை, உறையுள், இதெல்லாம் என்ன சொல்றது? போக்குவரத்து, தொடர்பாடல் அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான். இந்த தேவைகள் அப்படின்றத சொல்லி போட்டு எல்லையற்றதா இல்ல. இவ்வளவுதான் தேவை. இல்லைங்களா? அப்ப இப்படி வந்து வரையறைக்குட்பட்டது. இல்லைங்களா? இவ்வளவுதான் சொல்லி எண்ணி சொல்ல இயலும். இவ்வளவுதான் தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து வரையறைக்குட்பட்டது. அதே மாதிரி 4வது வணிகர்களால உருவாக்க முடியாது. வணிகர்களால தேவையை உருவாக்க இயலாது. அது உருவாக்கப்பட்டு தான் நீக்குது. அப்படித்தான் இறைவனுங்களை படைச்சிக்கிறான். விளைஞ்ச சொல்றது. அப்ப வணிகர்களால இது உருவாக்க இயலாது. அதே மாதிரி இதனாலும் என்ன? தேவைகள பண்பு. அதே மாதிரி 2வது விடயம் என்னன்னு சொன்னா, விருப்பங்கள்ல பண்பு. விருப்பங்கள்ல பண்பு. சார், அப் தேவை முதன்மையானதும் வரும் தானே? எப்படி? தேவைகள் முதன்மையானது. ஓ! முதன்மையானது. முதன்மையானது என்று சொல்லலாம். அல்லது முதலாம் நிலைக்குரியதுன்னு சொல்லலாம். சரியா? முதலாம் நிலைக்குரியது அல்லது முதன்மையானது என்பது சொல்லலாம். சரியா? இதுவும் வந்து தேவைன்ற ஒரு பண்பு. ரைட். விருப்பத்த நாங்க எடுத்துக்கொண்டா, விருப்பத்தின் பண்புகள்ல இருக்கிற 1வது பண்பு தான் என்ன சொன்னா, வரையறைக்குட்படாதது. எனது வரையறுக்கப்படாதது.
வரையறுக்கப்படாது. சரியோ? இது வந்து அதாவது விருப்பங்கள் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணமா உணவுல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை வகையான உணவு தான் இந்த உலகத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு சொல்ல இயலுமா? எண்ணி சொல்ல இயலுமா? இயலுமா? எவ்வளோ ஏலஸ் ஏலா? எவ்வளவு வகையான உணவுகள் காணப்படுது? விளங்கி சொல்லுது ஒவ்வொரு நாட்டிலையும், விளங்கினா ஒவ்வொரு ஊர்லயும் ஆஹ் எத்தனையோ வகையான உணவு வகைகள் வந்து காணப்படுது. அப்ப விருப்பங்களோட பண்பு தான் என்னன்னு சொன்னால் வரையறைக்கு உட்படாதது. வரையறைக்கு உட்படாதது. அதே மாதிரி விருப்பத்தின் இரண்டாவது பண்பு தான் என்ன சொன்னா தனிநபர்களுக்கு இடையில வந்து வேறுபட்டதாக காணப்படும். அப்ப தனிநபர்களுக்கு இடையில வேறுபட்டதாக காணப்படும். அப்ப தனிநபர்களுக்கு இடையில வந்து வேறுபட்டதாக காணப்படும் அப்படின்னு சொன்னா தனிநபர்கள் ஒவ்வொரு தனிநபர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்க. விலங்கி என்ன சொல்றது? இப்ப நீங்க வந்து இடியப்பதை விரும்புவீங்க, நான் பழஞ்சோரை விரும்புவேன் மார்னிங். விலங்கி என்ன சொல்றது? அப்ப இப்படி வந்து சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க? தோசையை விரும்புவாங்க. அப்போ ஆடையில நாங்க எடுத்துக்கொண்டா நான் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போடுறதுக்கு விரும்புவேன். அதே மாதிரி அடுத்தவர்கள் வந்து ஹாஃப் ஸ்லீவ் ஆகிக்கலாம் அல்லது வந்து வேற டிசைன் ஆகிக்கலாம். ஒவ்வொரு பொப்கார்ன் போடுறதுக்கு விரும்புவாங்க. அப்ப இப்படி வந்து தனி நபர்களுக்கு இடையில வந்து வேறுபட்டதாக இருக்கும். விருப்பங்களோட ஒரு பண்பு தான் தனிநபர்களுக்கு இடையில வந்து வேறுபட்டதாக இருக்கும். அதே மாதிரி மூன்றாவது பண்பு வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் இல்லை. வாழ்றதுக்கு கட்டாயமா நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து விருப்பத்தின் ஒரு பண்பு. எதை வந்து கட்டாயமா நிறைவேற்றணும்? தேவையில்லை. விருப்பத்தை கட்டாயமா நிறைவேற்றணும்ன்ற அவசியம் இல்லை. அதெல்லாம் என்ன சொல்றது? நான்காவது நான்காவது பண்பு தானே என்று சொன்னால் வணிகர்களால தோற்றுவிக்க வணிகர்களால தோற்றுவிக்க முடியும். அப்ப வணிகர்களால எப்படி விருப்பங்களை தோற்றுவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா சோறு அதே மாதிரி வந்து அந்த புதிய டிசைன்களை உருவாக்கி அவங்களுக்கு வந்து அந்த டிசைனை வந்து விரும்ப வைக்கிறது. விலையை நான் சொல்றது. அப்ப இப்படி வந்து வணிகர்களால வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க விரும்புறதுக்கு ஏத்த மாதிரி அதை உற்பத்தி செய்யறதுக்கோ அல்லது அதை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கோ அல்லது அவங்கள விரும்ப வைக்கிறதுக்கோ அதை வந்து தோற்றுவிக்க இயலும். அதான் தோற்றுவிக்கிறது. வணிகர்களால் என்ன செய்யணும்? தோற்றுவிக்க முடியும். அதே மாதிரி சரி நபர்களுக்கு இடையில வந்து இல்ல இல்ல வேறு வகைப்பட்டதாகும் வணிகர்களால் உருவாக்கக்கூடியவையாக இருக்கும். தனிநபர்களுக்குரியதாக இருக்கிறது. சரியா? தனிநபர்களுக்குரியதாக காணப்படுறது. அதே மாதிரி சமூக கலாச்சாரங்களுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சமூக கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாற்றம் மாற்றம் செய்ய முடியும். அடையக்கூடியதாக இருக்கும். ஓ மிளங்கல ரிம்னா விலங்கல் என்ன? சமூக தாக்கங்களினால் மாற்றம் செய்ய முடியும். சமூக கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாற்றம் செய்ய இயலும். இதெல்லாம் எங்க சொல்றது? அதே மாதிரி இரண்டாம் நிலைக்குரியதாக காணப்படும். இரண்டாம் நிலைக்குரியதாக காணப்படும். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னா விருப்பம் கொண்ட பண்பு. சரி, அப்ப தேவைகள் பண்பு வந்து என்ன? வாழ்றதுக்கு கட்டாயமானவை, சகலருக்கும் பொதுவானவை, வரையறுக்கப்பட்டது, வணிகர்களால் உருவாக்க முடியாதவை, முதலாம் நிலைக்குரியது. சரியா? முதன்மையானவை. இரண்டாவது விருப்பங்களோட பண்பு என்ன? வரையறுக்கப்படாதது, நபர்களுக்கிடையே பல்வேறு வகைப்பட்டது, வணிகர்களால் உருவாக்கக்கூடியவை, தனிநபர்களுக்குரியதாக இருக்கிறது, இரண்டாம் நிலைக்குரியவை, சமூக கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாறும். இது வந்து என்ன? விருப்பங்களோட பண்பு. இப்ப நாங்க தேவைகளோட பண்பையும் விருப்பங்களோட பண்பையும் பார்த்து அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு வேறுபாடுகள். சரியா? இப்ப அந்த தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நாங்க பாக்குற டைம்ல முதலாவது எனக்கு தேவையை நாங்க போட்டுக்கொள்வோம். எனக்கு வந்து விருப்பத்தை நாங்க போட்டுக்கொள்வோம். ரைட். அப்ப தேவை வந்து முதலாவது வந்து நாங்க பார்த்திருந்தோம் வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். ஆனா விருப்பங்கள் அப்படின்றது வந்து என்ன? வரையறுக்கப்படாதது. வரையறுக்கப்படாதது. அதே மாதிரி தேவை வந்து என்னன்னு சொன்னா சகலருக்கும் பொதுவானதாக காணப்படும். சகலருக்கும் பொதுவானதாக காணப்படும். விருப்பம் அப்படின்றது வந்து தனிநபர்களுக்கிடையே வேறுபடும்.
தனிநபர்களுக்கிடையே என்ன செய்யும்? வேறுபடும். மூன்றாவது, வாழ்வதற்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யணும். வாழ்றதுக்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யணும். ஆனா விருப்பங்கள் வந்து வாழ்வதற்கு கட்டாயமாக பூர்த்தி செய்ய தேவையில்லை. பூர்த்தி செய்ய தேவையில்லை. சரியா? இது வந்து விருப்பங்களோட தேவை விருப்பங்களுக்கு இடையிலான மூன்றாவது வேறுபாடு. அடுத்த வேறுபாடு என்னன்னு சொன்னா, நான்காவது, வணிகர்களினால தோற்றுவிக்க முடியாது தேவைகள். இல்லைங்களா? வணிகர்களினால தோற்றுவிக்க முடியாது. ஆனா விருப்பங்களை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, வணிகர்களினால தோற்றுவிக்க முடியும். இது வந்து என்ன? முடியாது. ஏன்னா தேவைகளை வணிகர்களால தோற்றுவிக்கலாம். ஆனா விருப்பங்களை என்ன செய்யணும்? வணிகர்களால தோற்றுவிக்க முடியும். அதே மாதிரி தேவைகளை வந்து சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்யலாம். சமூக தாக்கத்தினால சமூக தாக்கத்தினால என்ன செய்யறாதுன்னு சொன்னா மாற்றம் செய்யலாது. என்னது இது? அப்படி இது விலங்கி நான் சொல்றது, கலாச்சாரங்களுக்கு அமைவாக அல்லது வந்து இதுக்கு அமைவாக உணவு தேவையில்லை அப்படின்னு சொல்ல இயலாது. விலங்கி நான் சொல்றது, சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியாது. சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியாது. ஆனா விருப்பங்களை வந்து சமூக தாக்கத்தினால மாற்றம் செய்ய முடியும். சரி, இது வந்து என்ன? விருப்பங்கள் ஒரு பண்பு. அப்ப வரையறைக்குட்பட்டது தேவைகள், விருப்பங்கள் வரையறுக்கப்படாதது. தேவைகள் வந்து சகலருக்கும் பொதுவானது, விருப்பங்கள் வந்து தனிநபர்களுக்கிடையே வேறுபட்டதாக காணப்படுறது. தேவைகள் வந்து வாழ்றதுக்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும், ஆனால் விருப்பங்கள் வந்து வாழ்றதுக்கு கட்டாயமாக நிறைவு செய்ய தேவையற்றது. தேவைகள் வந்து வணிகர்களினால தோற்றுவிக்க முடியாது, ஆனா விருப்பங்களை வணிகர்களால தோற்றுவிக்க முடியும். அதே மாதிரி தேவைகளை சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியாது, விருப்பங்களை வந்து மேலும் சமூக தாக்கங்களால மாற்றம் செய்ய முடியும். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். தேவை விருப்பங்களுக்கு இடையிலான ஆஹ் 4 வேறுபாடுகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சொல்லுங்க பாப்போம். தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் 4 குறிப்பிடுக. தேவை வரையறுக்கப்பட்டது, விருப்பங்கள் வரையறுக்கப்படாதது. தேவை சகலருக்கும் பொதுவானது, விருப்பங்கள் தனிநபருக்கிடையே வேறுபட்டது. தேவைகளை வணிகங்களால தோற்றுவிக்க முடியாது, விருப்பங்களை வணிகங்களால தோற்றுவிக்க முடியும். தேவைகள் வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், விருப்பங்கள் வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியதில்லை. வெரி குட். சரியா? இதுதான் தேவைகள் விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு தெரிஞ்சு ரைட். அடுத்ததாக ரைட். அப்ப இந்த தேவைகள் விருப்பங்களோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கிளாஸை வந்து முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல வந்து உற்பத்தி, பொருட்கள், சேவைகள், சந்தை, அதே மாதிரி வந்து வணிகம் ஒன்றோட பண்பு, இது சம்பந்தமா வந்து நாங்க என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.